Hi, aspirants of English literature. Let's learn about John Keats. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானவங்க ஜான் கீட்ஸ். இவங்க ரொம்ப அன்லக்கியான ஒரு ரைட்டர்னே சொல்லலாம். இவரை பற்றி சொல்லணும்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உள்ள போம்ஸில் ஒரு அழியாத அடையாளம்னு சொல்லலாம். கீட்ஸ் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் ரொம்ப குறைவான காலமே வாழ்ந்தவர். ஆனால் அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே அவர் செஞ்ச சாதனைகள் இருக்கே, அது ரொம்ப சாதாரணமானது இல்லை. வெறும் 25 வயசில் அவர் இறந்துட்டார். அப்போவே அவருக்கு அந்த அளவுக்கு மெச்சூரான போம்ஸ் எப்படி எழுத முடிஞ்சதுங்கிறது இன்றைக்கும் பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவரோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் அது முழுக்க முழுக்க கஷ்டங்களால் நிறைஞ்சிருந்தது. சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா அம்மாவை இழந்துட்டார். அவரோட தம்பியும் டியூபர்குலோசிஸ் இறந்து போயிட்டார். இத்தனைக்கும் நடுவில் தனக்கும் அதே நோய் இருக்குன்னு தெரிஞ்சப்ப அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் அவர் கவிதையை விடலை. அவருக்கு கவிதை தான் உயிர் மூச்சாக இருந்தது. அவரோட கவிதைகளை வாசிக்கும்போது இயற்கையோட அழகு எவ்வளவு நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்குன்னு வியப்பாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக ஓட் டு அ நைட்டிங்கேல், ஓட் ஆன் அ கிரேஷியன் அண்ட் இந்த போம்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கற்பனை திறன், அந்த வார்த்தை ஜாலும் வேறு லெவலில் இருக்கும். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாசகரோட மனசில் அப்படியே ஒரு ஓவியத்தை வரைந்த மாதிரி இருக்கும். அவரோட கவிதைகளில் முக்கியமான அம்சம் என்னென்னா, அவர் வாழ்க்கையோட துன்பம், அழகு எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பார்ப்பார். இதையே அவர் ஒரு இடத்துல நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவார். நேம்லி, ஒரு விஷயத்தில் எந்த விதமான நிச்சயமற்ற தன்மையும் இருந்தாலும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த தருணத்தோட அழகை அப்படியே ரசிக்கிறது. இதுதான் ஒரு சிறந்த கலைஞரோட பண்புன்னு அவர் நம்பினார். இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு கிடைச்ச விமர்சனங்கள் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அந்த காலத்து கிரிட்டிக்ஸ்லாம் அவர் கவிதையை அவ்வளவு கேவலமாக பேசினாங்க. மருந்து கடைக்காரர் கவிதை எழுதுகிறாரா அப்படின்லாம் அவரை கிண்டல் பண்ணாங்க. இந்த கசமான விமர்சனங்கள் எல்லாம் அவரோட மனசில் பெரிய காயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அவர் தான் இங்கிலீஷ் இலக்கியத்தோட மிகப்பெரிய கவிஞர்களில் ஒருவராக கொண்டாடப்படுறாரு. இறுதியாக சொல்லணும்னா ஜான் கீட்ஸுங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு. வாழ்க்கை எவ்வளவு குறுகியதாக இருக்குது, எவ்வளவு வலி நிறைஞ்சதுன்னு தெரிஞ்சாலும் அதில் இருக்கிற அந்த அழகை தேடி அதை அழியாத கவிதைகளாக மாற்றிட்டு போன ஒரு அற்புதமான மனிதர் அதான் நம்ம ஜான் கீட்ஸ். நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்களை ரசிக்கணுங்கிற பாடத்தை தான் கீட்ஸ் தன்னோட கவிதைகள் வழியாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீட்ஸை தவிர்க்க முடியாது. அவரோட கவிதைகளை வாசிங்க. அவர் உருவாக்குன அந்த உலகத்துக்குள்ளே ஒரு வாட்டி போய் பாருங்கள். நீங்களும் நிச்சயம் அவரோட கவிதைகளோட ரசிகராக மாறிடுவீங்க. இதே மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Stay tuned to this channel. Thank you.